வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி நம்ம பிடிஎஃபாக எளிய வகையில் கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு பிசியில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வரும். இப்போ நான் வந்து ஒரு புது வேர்ட் டாக்குமெண்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஆப்ஷனில் போனீங்கன்னா அதில் வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து சாம்பிள்னு போட்டு ஒன்று சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் நியூவில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் ஒரு டெம்ப்ளேட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆனதும் இப்போ வந்து நான் சும்மா வந்து டைப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக சாம்பிள் வேர்ட் டாக்குமெண்ட் ஃபார் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அப்படின்னு போட்டுட்டு இப்போ நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைலில் போனீங்க அப்படின்னா சேவ் ஆஸில் போயிட்டு எங்கே டாக்குமெண்ட் சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறதுக்காக ப்ரௌஸ் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா ப்ரௌஸில் வந்து இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபைல் நேம் வந்து உங்களுக்கு தகுந்த ஃபைல் நேம் என்னவோ அதை வந்து நீங்கள் கொடுத்துட்டு, இப்போதைக்கு நான் வந்து சாம்பிள்னு வைக்கிறேன். உங்களுக்கு என்ன பேர் வேணுமோ அதை வச்சுட்டு சேவ் ஆஸ் டைப் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் மெனு வரும். இந்த ட்ராப் டவுன் மெனுவில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு அப்படியே பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். இதே சப்போஸ் எனக்கு வந்து ஃபுல் வேர்ட் டாக்குமெண்ட் வந்து எனக்கு வேணாம், இப்போ இருக்க பேஜ் மட்டும் எனக்கு தனியாக சிங்கிள் பேஜ் பிடிஎஃபாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரண்ட் பேஜ் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு சென்டர் ஆஃப் தி பேஜஸ் நடுவில் இருந்து எனக்கு பேஜ் நம்பர் 2லேருந்து எனக்கு லாஸ்ட் வரைக்கும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பேஜஸ்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அதில் எந்த பேஜ் நம்பர்லேருந்து எந்த பேஜ் நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே வந்து அப்படியே ஓகே கொடுத்துட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ நார்மலாக உங்களுக்கு ஏதாவது பிடிஎஃப் வியூவர் அடோப் ரீடர் அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஓப்பன் ஆகும். இதில் வந்து அடோப் ரீடர் அந்த மாதிரி நான் எதுவும் பிடிஎஃப் ரீடர் போடாததுனால மைக்ரோசாஃப்ட் எட்ஜ்லேயே ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள் பிடிஎஃப்ன்ற பேரில் அப்படியே எனக்கு வந்து தேவையான பிடிஎஃப் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு சிம்பிள் வே, நீங்கள் வந்து ஆஃப்லைன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் தேவையில்லை, ஜஸ்ட் ஆஃபீஸ் இருந்தாலே போதும். அப்படி உங்களுக்கு வந்து எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இல்லை, நான் வந்து புதுசாக டவுன்லோட்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா office.comன்ற வெப்சைட் போயிட்டு சைன்இன் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் சைன்இன் பண்ணுறதுக்கு உங்களோட மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் ஒன்று வேணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒன்று மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான், காஸ்ட்டில் அதுவும் ப்ரீமியமில் எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ நான் இப்போ என்னோடய அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ணிவிட்டு இப்போ பாஸ்வேர்டு மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்போ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறேன். இதுவும் ஒரு ஈஸியான வே தான், முன்னாடி பார்த்த மாதிரியே அதே ஸ்டெப்ஸ் தான், பட் இது வந்து ஆன்லைன். அப்படியே ஆஃபீஸ் 365ஓட இதுதான் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஆல்ரெடி என்னோடய OneDriveல அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும், வேர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ சாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து நான் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ண டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. எஸ், இந்த டாக்குமெண்ட் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஆல்ரெடி இது என்னோடய ப்ரீவியஸ் டெக்ஸ்ட்டு ப்ரைவசினால் ஹைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து இந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைலுன்ற ஆப்ஷன் அதே மாதிரி கிளிக் பண்ணி அதே மாதிரி சேவ் ஆஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்குறப்ப டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இங்கே சென்டராக இருக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகி டவுன்லோடுன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் வந்து அது சேவ் ஆயிரும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுன்றது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, இது வந்து இன்னொரு விதமான டவுன்லோட் ஆப்ஷன். உங்களுக்கு சப்போஸ் என்கிட்ட வந்து மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்.
வேர்டுன்னு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி எக்ஸல் ஷீட்ஸ், அப்புறம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ், இந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் இந்த மாதிரி சேவ் ஆஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு பயணம் செய்து பயன்பெறுங்கள். நன்றி.